ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சாரோன் ஜெப ஊழியங்கள் மூலமாய் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 11ஆம் மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். 10 மாதமும் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 11ஆம் மாதத்தின் முதல் நாளிலும் இந்த தேவனை பாடி மகிமைப்படுத்த நன்றி சொல்ல கடந்த 10 மாதமும் எங்களை அற்புதமாய் நடத்தினீங்களே ஆண்டவரே, கிருபையாய் எங்களை பாதுகாத்தீங்களே, சுகபலன் தந்தீங்களே. இந்த நாளிலும் உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம பாடலை பாடுவோம். இந்த நாளில் பாடலை பாடுவோம். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் தேவனுடைய நாமத்தை ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லி பாடலாமா? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்துவேன். எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்பதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பண்ணலாமா? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? சொல்வோம் ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என் வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது, நீங்க முன்குறித்த காரியம்
நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி தேவனை பார்த்து ஒரு விசை கூட அந்த வரிகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குமான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குமான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? சுவாசத்தோடு அம்மன். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குமான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குமான தேவன் யார்? கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. யோபு சொன்னது மாத்திரம் இல்லை, நாங்களும் எங்க வாழ்க்கையில உங்க வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் ஐயா. ஆமே, நீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்க வைத்திருக்கிற உங்க திட்டமும் நோக்கமும் ஒரு நாள் அது மாறாது. அது செய்ய நினைத்ததை நீங்க ஒரு நாள் அப்பா தடைப்படாது. எந்த மனிதராலும் அங்கே எங்க தரிசனத்தை தடை செய்ய முடியாது. எந்த மனிதர்களாலும் அப்பா சொல்கிற எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி தேவனை பார்த்து சொல்லுவோம். ஆமேனப்பா, உங்க வார்த்தையின்படியே கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகள் அப்பா அறிக்கை செய்கிற அறிக்கையின்படியே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆமென். விசுவாசத்தோடு அப்பா உங்க பிள்ளைகள் அப்பா இந்த 11ஆம் மாதத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அப்பா உங்க வார்த்தைகளை அப்பா விசுவாசித்து அறிக்கை செய்து அப்பா ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்பா. அந்த புதிய மாதத்துல புதிய நாளில் ஆமென் உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுமுள்ள நேரங்களை கத்த பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாரோன் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய ஒரு மாதத்தை காணும்படியாக உதவி செய்திருக்கிறார். கடந்த 10 மாதங்களும் தேவனாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நமக்கு நல்ல சுகத்தை தந்து, நமக்கு நல்ல பலனை தந்து, நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து, சுகபல ஜீவனை தந்து இந்த ஒரு புதிய ஒரு மாதத்தை 11ஆவது மாதத்தை காணும்படியாய் தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். எனவே இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி காட்ட வேண்டும். நம்ம நிற்பதும் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதும், நம்ம சுகமுடன் நாம் வாழ்வதும் ஜீவிப்பதும் தேவனுடைய கிருபை ஒன்று மாத்திரமே. அந்த கிருபை தான் நம்ம இந்நாள் வரை நம்மை தாங்கி நடத்துகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம துதிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் நம் மூலியமாக மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் 11ஆவது மாதத்தில் இந்த நாள் காலவேளையில் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். பக்தன் யோபு அவர் எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார் 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலியமாக தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட
பேசும்படியாய் இடைப்படும்படியாய் நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஒரு புதிய மாதத்தின் கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. கேட்கிற யாவரையும் உம்முடைய சத்தியத்தினால தேவனாய் கர்த்தர் நீங்கள் வழி நடத்திட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரமே மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். வல்ல கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமங்களிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். யோபு 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் சகலத்தையும் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள அவர் ஒரு தேவனாய் இருக்கிறார். அதின் காலத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் அதின் காலத்திலே சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தடைகளை உடைக்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து செல்ல அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனாலே எல்லாம் கூடும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1:37 மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். அவர் சகலத்தையும் அவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை பக்தன் யோபு விசுவாசித்து அறிந்தவராய் அவர் இந்த வசனத்தை எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை அவர் எழுதுகிறார். பக்தன் யோபுவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய சரித்திரத்தை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவர் பாருங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இந்த வசனத்தை எழுதவில்லை. நல்ல ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த வசனத்தை அவர் எழுதலை. மாறாக அவர் பாடுகள் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே இருக்கும் பொழுது தான் இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோபுவுக்கு இருந்த சகல ஆசீர்வாதத்தையும் அவர் இழந்து போகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளை இழக்கிறார், சகல ஆசீர்வாதங்கள் இழக்கிறார். அவருக்குண்டான மிருக ஜீவன்கள், வேலையாட்கள் சகலவற்றையும் இழந்து போய், அது மாத்திரமல்ல, இழந்தவர் மாத்திரமல்ல, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் கொடிய பருக்கள், ஒரு பெரிய ஒரு வியாதியினாலே அவர் பாதிக்கப்பட்டார் என்பதை நம்ம வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தான் அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து, தேவனுடைய வசனங்களை அவரை நம்பி அவர் விசுவாசித்து அவர் எழுதுகிறார். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சாதாரண துன்பங்கள் வந்துவிட்டால், துயரங்கள் வந்துவிட்டால், பாடுகள் வந்துவிட்டால், வேதனைகள் வந்துவிட்டால், நம்ம ஆண்டவரை நம்ம குறை சொல்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை நம்ம குறை சொல்கிறோம், வார்த்தைகளை நம்ம குறை சொல்கிறோம். ஆனால் இங்கே யோபு வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவர் எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலை, சரீரத்தில் பெரும் பலவீனம், பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவனை மறுதலிக்கலை, தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கலை, ஆண்டவரை மறுதலிக்கலை. அவர் விசுவாசம் உள்ளவராய், தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை நிறைந்தவராய் அவர் எழுதுகிறார். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நீங்கள் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உம்மால் செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. நான் இழந்து போனது எல்லாவற்றையும் நீர் சகலவற்றையும் நீர் எனக்கு ஆசீர்வதித்து நீங்கள் தர வல்லமுள்ளவராய் இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த தேவனுடைய வார்த்தைகள் எழுதுகிறார். எனவே நாமும் இந்த காலவேளையிலே இந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை கட்டளையிட அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும்படியாய் அநேக மனிதர்கள் எழும்பி வரலாம். ஒருவேளை வேலையாக இருக்கலாம், ஒருவேளை படிப்பின் காரியமாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதற்கு பல மனிதர்கள்
மனிதர்கள் எழும்பலாம், அல்லது சத்துருவானவன் எழும்பி பல காரியங்களை செய்யலாம். ஆனால் எது எப்படியா இருந்தாலும் நமக்குள்ளாக ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, அந்த யோபுவினுடைய அந்த வார்த்தை போல அந்த விசுவாசம், நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகள், அந்த விசுவாசமுள்ள வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அந்த வார்த்தைகள் நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, எது இழந்து போனாலும், எந்த மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி கடந்து வந்தாலும், எந்த மனிதன் நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக எழும்பி கடந்து வந்தாலும், எந்த சத்துருடைய கிரியைகள் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக எழும்பி கடந்து வந்தாலும், எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து அவர் அதினதின் காலத்திலே அவர் சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்பாடு புஸ்தகம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் அநேக மனிதருடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவர் ஆசீர்வதித்த தேவன் என்பதை நம்ம வேதமத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியே மனிதர்களை, அந்த தேவனுடைய மனிதர்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு பல மனிதர்கள் தடையாய் எழுப்பினாங்க. அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ள தேவன், நீதியுள்ள ஒரு தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிரூபித்து காட்டினார். உதாரணமாக ஆதியாகமம் புஸ்தகத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். சொந்த சகோதரால் ஒரு பகைமை உண்டாகிறது, தனது தகப்பனாரால் ஒரு பகைமை அந்த இடத்துல உண்டாகிறது. அப்பேற்பட்ட அந்த நிலைமையில் தனது சொந்தங்களை இழந்து, தனது பந்தங்களை இழந்து, தனது உற்றாரோனை எல்லாவற்றையும் இழந்து தனிமைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோசேப்பு வாழ்கிறார். சாதாரண ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனிதன் தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை குறித்த ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் அவர் வைத்திருந்தபடினாலே எத்தனை தடைகள் வந்தாலும், மனிதர்கள் விரோதமாய் எழும்பி கடந்து வந்தார்கள், சகோதரர்கள் விரோதமாய் தடையாய் எழும்பி கடந்து வந்தார்கள், பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் குறித்த காலத்தை வைத்தார், குறித்த நேரத்தை வைத்தார். அவர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே, விசுவாசித்திருந்தபடினாலே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்திருந்தபடினாலே, தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் கீழ்ப்படிந்து நடந்தவராய் இருந்தபடினாலே, அவருக்கு வந்ததான பாவ இச்சைகள், சோதனைகள், மனிதருடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டபடியினாலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தார். எத்தனை மனிதர்கள் தடையாய் எழும்பி வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து தேவனாகிய கர்த்தர் அவர் குறித்த வேலை நாள் வரும் பொழுது அந்த நாளிலே அவரை ஆசீர்வதித்தார். எகிப்து தேசத்திற்கு முழுவதுமாக ஒரு பெரிய ஒரு அதிபதியாக தேவனாகிய கர்த்தர் மாற்றினார். அப்போ தேவனாகிய கர்த்தர் அவர் நினைத்திருக்கிற அந்த நாள் வரும் பொழுது, நினைத்திருக்கிற அந்த நேரம் வரும் பொழுது எந்த மனுஷனும் தடையாக இருக்க முடியாது. அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த மனுஷனும், எந்த சத்துருனும் தடைகளே வரவே வராது. அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட பல மனிதர்கள் தடையாக எழும்பலாம், சத்துருக்கள் பல தடையாக எழும்பலாம். உங்கள் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக, உங்கள் நன்மைகளுக்கு விரோதமாக, பல ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக கூட பிறந்தவர்கள், உற்றார்கள், உறவினர்கள், பல மனிதர்கள், சத்துருக்கள் தடையாக எழும்பி கடந்து வரலாம். ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து தேவனாகிய கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நமக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் இருக்கும் பொழுது, அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மையும் உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். தாவீதை குறித்து நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தாவீதை பாருங்க, அவரும் எல்லாராலும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனிதன். அது மாத்திரமல்ல, ஒரு அற்பமாய் நினைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆகாது என்று ஒதுக்கி தள்ளின ஒரு மனிதன். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவனை ஆகாதது, அவன் ஒதுக்கி தள்ளினது இல்லை. தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே தாவீதை ஒரு விலையேற பெற்றவனாக தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். பாருங்கள், எல்லாரும் ஒதுக்கினார்கள், எல்லாரும் அற்பமாக நினைத்தார்கள். சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கினாங்க, எல்லாரும் அற்பமாக நினைச்சாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே, அப்போது அவருடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக பல மனிதர்கள் தடையாக எழும்பி கடந்து வந்தாங்க. அவரை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்க பல மனிதர்கள், சத்துருவானவன் பல தடைகளை எழும்பி பல தடைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு தேவனாகிய கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போது தடைகளை மாற்றுகிறார், அவர் தடைகளை முறியடிக்கிறார், அவர் தடைகளை மாற்றி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த மாதத்தில், இந்த காலவெளியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த
நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அப்படி உங்களை குறித்து ஒரு திட்டத்தை, நோக்கத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அதை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு பல தடைகள் எழும்பி கடந்து வரலாம், பல மனிதர்கள் எழும்பி கடந்து வரலாம். எப்படி யோசேப்புக்கு தாவீதுனுடைய வாழ்க்கையில், யோபுனுடைய வாழ்க்கையில் பல தடைகள் கடந்து வந்தது, சத்துருவன் மூலியமாக, பல மனுஷர்கள் மூலியமாக தடைகள் வந்தது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகள் எழும்பி கடந்து வரலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் குறித்த நாள் வரும் பொழுது, குறித்த நேரம் வரும் பொழுது அவர் சர்வத்தையும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிரூபித்து காட்டுவார். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவனாய் கர்த்தர், தாவீதை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவனாய் கர்த்தர், யோபுனுடைய வாழ்க்கையில் இழந்து போனதை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த தேவனாய் கர்த்தர், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த விசுவாச வார்த்தை, இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த விசுவாச வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தர அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை முறியடிக்கிறவர். அவர் முன்பதாக கடந்து சென்று எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஒரு கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, நீங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா, தடைகள் ஆண்டவரே வந்தது ஆண்டவரே. ஆனால் அந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் தடைகள் மத்தியிலும் ஆண்டவரே தடைகளை மாற்றி அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தீங்க ஆண்டவரே. யோபுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனையோ சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்தது ஆண்டவரே. அதன் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்த யோபுனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிட்டீங்க. அதே போல் ஆண்டவரே, இந்த காலவெளியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு, அந்த நன்மையான காரியங்களை பெறுவதற்கு எந்த தடைகளாக இருந்தாலும் அப்பா, இந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை ஆண்டவரே அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவரே தடைகளை மாற்றி இவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும், நன்மைகளையும், தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் நீங்க தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதி தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நீங்க நடத்திரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி வெறுமையாக்குறோம். உடைய கிருபையின் கருத்தில் ஒப்புடுகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமங்களில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.